இன்றைய தியானம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஏசாயா 60:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளாய் வந்ததுக்காக 2 கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்ம எல்லாரும் இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து 31ஆம் நாள் வரைக்கும் அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக போறோம். இந்த முதல் நாளில் நம்ம சபையில் போய் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி அப்படின்னு சொன்னாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வெளிச்சம். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னாலே, அவருடைய மகிமை நம்ம மேலே உதிச்சதுனாலே நம்மளால மடங்கி இருக்க முடியாது, முடங்கி இருக்க முடியாது, அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்க முடியாது. நம்ம எழும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழும்பி பிரகாசி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த டிசம்பர் மாதம்னு சொன்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற மாதம். இந்த மாதத்தில் ஐயோ என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு மிஷினரி காணிக்க கொடுக்கணும், அல்லது குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, அல்லது ஏழை ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது, இது எல்லாவற்றுக்கும் எனக்கு பண தேவைகள் இருக்கே. இது எல்லாவற்றுக்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னு பதற்றத்தோடு அல்ல, நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே வந்துடும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிச்சு உங்களை நீங்கள் நினச்சி பார்த்திராத காரியங்களை இந்த 12வது மாதத்தில் முதல் நாளிலேயே உங்கள் கண் காண கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நாம் ஏசாயா 52:1-2 வசனத்தின்படி எழும்ப போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை இந்த முதல் நாளில் தரிச்சுக்கோ, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு மகளே மகனை எழுந்துரு. சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போயிருக்கிறேன்னு கவலைப்படுறியா? உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்திடுன்னு சொல்றாரு. நாம இந்த மாதத்துல எழும்ப போகிறோம். அவருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறோம். 31 நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இதுவரை ஒரு முறை கூட கேட்காத மக்களை நம்ம சந்திக்க, அவங்க கிட்ட சொல்ல, இரட்சகரை குறித்து சொல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, நமக்குள் இருக்கிற வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து, மகிமையாகி இயேசு கிறிஸ்து நம்மளை பயன்படுத்தணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா முற்காலத்தில் நீங்க அந்தகாரமாய் இருந்தீங்க, இப்பொழுது கர்த்தருக்குள்ள வெளிச்சமாய் இருக்கிறீங்க. ஆகவே நீங்க எப்படி நடக்கணும்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, முதல்ல விழிக்கணும், 2வது மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும், அப்போ தான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம வாழ்கிற உலகம் எப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு நம்ம எழுதணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கோணல் மாறுபாடான சந்ததி, அவங்க மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். நடுவில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, குற்றமற்றவர்களாய். எப்போ நம்ம குற்றமற்றவர்களாய் வாழ முடியும்? ஒளியாகி இயேசு நமக்குள்ள வந்துட்டா, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிச்சுட்டா, குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் வாழ முடியும். இந்த மாதத்துல அப்பா நான் அப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எப்பொழுதும் என்னிலே எனக்குள்ளே என் மூலமாய் நீர் மகிமையான காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாக என்னை நிரப்போன்னு ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழும்புறது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ இந்த மாதம் நம்ம நற்கிரியைகளை செய்கிற மாதம். ஏழை எளிய மக்களுக்கு, மிஷினரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு நம்மால் இயன்ற காணிக்கைகளை அனுப்பி
இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு அவங்களையும் நம்ம நினைவு கூர்ந்து ஊழியத்தை தாங்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னார் இல்லையா? நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்படுவதற்கு இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு, நம்ம குடும்பத்துக்குன்னு இல்லாமல் ஊழியத்திற்கென்று, ஏழை எளிய மக்களுக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். கர்த்தருக்காக நம்ம எதையாக ஒன்று செய்து அநேகரை அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு கொண்டு வர போகிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா 9:2 நம்ம வாசிக்கிறது போல, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணவும், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கவும் நாம நற்கிரியை செய்ய போகிறோம். அப்படி செய்யும் பொழுது பிரியமானவர்களே, ஏசாயா 60:19 பின்பகுதி, ஏசாயா 60:20 பின்பகுதி, அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். என்ன அது சொல்லி இருக்கிறாரு? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20ஆம் வசனத்தின் பின்பாக உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எப்படி முடிஞ்சு போகும்? பிரியமானவர்களே, மல்கியா 4:2 வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்க மேல உதிக்க போகிறார். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வசனத்தின்படி ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் நிரந்தரமாய் தருவார். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த மாதம் கர்த்தர் இத்தனை வாக்குத்தத்தங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தரும்படிக்கு நம்முடைய திருச்சபைக்கு போவதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டு கடந்து செல்லலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளாய் வந்திருக்கிறதுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தனி நபர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் மேல் உடைய விசேஷித்த கரம் இருப்பதாக. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆஃபியலி எக்ஸாம் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து எழுத கர்த்தர் ஞானத்தை தாரும். இயற்கையின் சீற்றங்களுக்கு விலக்கி காத்து கொள்வீராக. ஒவ்வொருவருடைய வருமானங்கள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. விசேஷமா இந்த நாள் கர்த்தருடைய நாளையா உலகம் அனைத்திலும், இந்திய தேசத்தில், தமிழகத்தில் நடைபெறப் போகிற, எங்கள் மாவட்டங்களில் நடைபெறப் போகிற எல்லா திருச்சபைகளுக்கும் கர்த்தர் வருவீராக. ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஊழியர்கள் மூலமாய் வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. அவர் துக்க நாட்களை முடிந்து போக பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசிக்க ஒளி வந்தது என்ற வசனத்தின்படி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு திருச்சபையையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்திலே நடைபெற போகிற சகல ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 5 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை ஆசீர்வதிய ராஜா. தேவைகளை சந்தித்து கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இம்மாதம் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.